காந்தாரா படத்தோட ஷூட்டிங்ல என்னதான் நடக்குது? அதாவது இப்போ ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்புறம் ரெடி ஆயிட்டு இருக்க படம் தான் காந்தாரா சாப்டர் ஃபர்ஸ்ட். அதாவது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வெறும் 16 கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்டு வேர்ல்டு வைடு 400 கோடி கிட்ட வசூல் பண்ண படம். அதாவது இந்த படத்தோட கதையுமே கர்நாடகால உள்ள அங்க அந்த மக்கள் வழிபடுற ஒரு தெய்வத்தோட கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். சோ அப்படி தாறுமாறான இம்பாக்ட் கிரியேட் பண்ண அந்த படம் இப்போ ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ல தாறுமாறா ரெடி ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ்க்காக இந்த படத்துக்கு 125 கோடி பட்ஜெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்படி இந்த படத்தோட ஷூட்டிங்ல நடந்துட்டு இருக்கும்போது இந்த மூவி டீம் ஏகப்பட்ட விஷயங்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த படத்தோட ஒர்க்கிங்ல உள்ள ஆர்ட் டைரக்டர் கபில் அப்படிங்கிறவரே ஆத்திர மொழியா இறந்து போறாரு. அதுக்கப்புறம் அந்த படத்துல காமெடினா நடிச்ச ராகேஷ் அப்படிங்கிறவரும் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாரு. சோ இப்படி இந்த விஷயம் அந்த டீமுக்கு ஒரு பெரிய லாஸா இருந்தது. அது கூட குழப்பமும். சோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டாவும் இந்த படத்துல காமெடியாக ஒர்க் பண்ண இருந்த விஜு அப்படிங்கிற அவருமே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாரு. சோ இப்படி இந்த விஷயம் எல்லாமே ரொம்ப சோகம், அது கூட குழப்பமும் ஏற்படுது. சோ இப்படி இந்த டெத் எல்லாமே வருஷல அந்த 3 மாசத்துக்குள்ளே நடக்குது. சோ இப்படி இருக்கும்போது அந்த படத்தோட ஷூட்டுக்காக ஒரு டேம்ல ஒரு போட்ல ஒரு சீன் எடுத்துருக்காங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது பயங்கரமா நடிச்ச காத்துனால அந்த படகுமே கவிழ்ந்துருது. அந்த படகுல நம்ம டைரக்டர் உட்பட நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த போட் கவிழ்ந்து விட அங்க இருந்து நிறைய பேர் தப்பிச்சு வந்துடுறாங்க. சோ இப்படின்னு மாத்தி மாத்தி அந்த டீமுக்கு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு சோசியல் மீடியா ஃபுல்லாவே இதெல்லாமே காந்தாரோட சாபம் தான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. சோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க இதை பத்தி நினைக்கிறீங்க? மறக்காம இருக்க அது கூட நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.